ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் நிர்வாக குளறுபடிகளினாலே, அதிகார துஷ்பிரயோகத்தினாலே, நில அபகரிப்பினாலே இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்னை முற்றுகிற அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கிற காரணத்தினால மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கே மக்களாட்சி இருக்கிறது? இங்கே மறைமுகமாக மன்னராட்சி மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கு மன்னராட்சியிலே தான் தந்தை, தாத்தா, பேரன், கொள்ளுப்பேரன் என்று அரசியல் அதிகாரம் கைமாறிக்கொண்டே போகிறது. மக்களாட்சி என்ற முகமுடிக்குள்ளே மன்னராட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தின் ஆட்சியை புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு. அதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சாமானியர்கள் கையிலே ஆட்சி, சாமானியர்கள் கையிலே அரசியல் அதிகாரம், சாமானியர்கள் கையிலே பொது வாழ்க்கை, சாமானியர்கள் கையிலே மக்கள் தொண்டு, சுயநலத்தின் மொத்த உருவமாக தான் பெரிது, தனக்கு பதவிதான் பெரிது, தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த அந்த இயக்கத்தையே அழிக்க துடிப்பவர்கள் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கையாளாத தனத்தை, அதிகார துஷ்பிரயோகத்தை, நிர்வாக குளறுபடிகளை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும், நம் வாழ்விலே எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் நிர்வாக குளறுபடிகளினாலே, அதிகார துஷ்பிரயோகத்தினாலே, நில அபகரிப்பினாலே இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, பத்திர கட்டண உயர்வு என்று மின்னை முற்றுகிற அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கிற காரணத்தினால மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்கே மக்களாட்சி இருக்கிறது? இங்கே மறைமுகமாக மன்னராட்சி மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கு மன்னராட்சியிலே தான் தந்தை, தாத்தா, பேரன், கொள்ளுப்பேரன் என்று அரசியல் அதிகாரம் கைமாறிக்கொண்டே போகிறது. மக்களாட்சி என்ற முகமுடிக்குள்ளே மன்னராட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தின் ஆட்சியை புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு. அதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் மிகப்பெரிய அரசியல் பின்புலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை, மிகப்பெரிய பொருளாதார பலம், மிகப்பெரிய அரசியல் உடைய பின்புலம், அந்த ஆளுமையை எதிர்த்து ஒரு சாமானியனாக இன்றைக்கு போர்க்கொடி தூக்கி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களை நம்பி. ஆகவே இந்த தை திருநாளிலே நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும். எத்தனை சோதனைகள் இருந்தாலும், அவதூறுகள் இருந்தாலும், இடையூறுகள் இருந்தாலும், எட்டப்பர்கள் இருந்தாலும் அவர்களை நாம் இந்த போகி பண்டிகையோடு அவர்களை தூக்கி எறிந்து விட்டு தீவையெல்லாம் நம்மை விட்டு அகலட்டும், நன்மை மலரட்டும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி அவர் தலைமையிலே, அவர் வழிகாட்டுதலை நாம் வழி நடப்போம். இந்த தாய் தமிழ்நாட்டிலே மீண்டும் ஜனநாயகத்தை மலரச் செய்வோம். சாமானியர்கள் கையிலே ஆட்சி, சாமானியர் கையிலே அரசியல் அதிகாரம், சாமானியர்கள் கையிலே பொது வாழ்க்கை, சாமானியர் கையிலே மக்கள் தொண்டு. அதை அம்மா அவர்கள் கண்ட கனவு, புரட்சி தலைவர் கண்ட கனவு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கண்ட கனவு, தந்தை பெரியார் கண்ட கனவு. சுயநலத்தின் மொத்த உருவமாக தான் பெரிது, தனக்கு பதவிதான் பெரிது, தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த அந்த இயக்கத்தையே அழிக்க துடிப்பவர்கள் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவர்கள் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும். அவர்கள் உண்மை சுயரூபத்தை உலகறிய செய்கின்ற அந்த தியாக வேள்வியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டரும் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தொகுதிகள் வாரியாக 234 சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து தமிழ் மொழி காக்க தங்கள் இன்னுயிரை துறந்திட்ட அந்த மொழிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கையாளாத தனத்தை, அதிகார துஷ்பிரயோகத்தை, நிர்வாக குளறுபடிகளை எதிர்த்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.